ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு தேவா, இன்னொன்னு இந்த ஜினோ. காலை வணக்கம் நண்பர்களே. வெற்றிகரமாக ஜிம்முக்கு டிமிக்கி விட்டு இண்டியோட 4 நாள். பட் அதுல என்னோட தப்பு ஏதாச்சும் இருக்கா? இல்லவே இல்ல, வாய்ப்பே இல்ல. எல்லாம் இந்த பாலா போன தடிமன் வந்தோர் காட்டு என்ன கட்டி போட்டுட்டான். இல்லன்னா பட் இப்ப எவ்வளவு பரவாயில்ல கண்டிஷன். கொஞ்சமா இப்பதான் தேறி கொண்டு வருது. நாளைக்கு கண்டிப்பா ஜிம்முக்கு போயே ஆகணும். பிறகு தொட்டு இப்படியே லீவா போயிடும். இந்த மூளை என்றவன் பொல்லாதவன். எப்படி ஜோசிப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஓகே டன், இப்ப மேட்டருக்குள்ள வருவோம். எலும்பி வளமையா செய்யற வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அன்றைக்கு பைக்கின் செயின் விளையாட்டு காட்டி பிறகு ஃபுல்லா சேஞ்ச் பண்ணது. அந்த டைமே கையோட பைக்கு சர்வீஸ் போட்டு ஒயில மாத்துவோம் பார்த்தேன். சில பல காரணங்களால் அன்றைக்கு மாத்திலாம போயிட்டு அடுத்த நாள் எல்லாம் ப்ரோக்ராம் டைமே இல்ல. ஓகே, இன்றைக்கு சர்வீஸ போட்டு ஒயில மாத்துவோம் வந்துட்டேன். வரைக்கையே ஒயில வாங்கிட்டு வந்து மெக்கானிக் அண்ணாட்ட கொடுத்தாச்சு. அண்ணாவும் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணார். இப்ப முடியும் அப்ப முடியும்னு பார்த்து நேரம் 12 மணி ஆகியும் முடியல. இந்த லொலிபப் ஏதாச்சும் என் பாக்கெட்டுக்கு இருந்துச்சு. உடனே திங்கிங் எல்லாம் வேற மாதிரி போகும். அப்படி ஒன்றுமே இல்ல. எப்பவோ ஒரு நாள் அக்காட்ட இருந்து வாங்கின ஞாபகம். அது அப்படியே நண்பர்கிட்ட கொடுத்துட்டேன். நக்கீரர் பரம்பரையில இருந்து வந்திருப்பார் போல. பதிலுக்கு நண்பர் எனக்கு முறுக்கு வாங்கினார். சாப்பிட்டு ரோட்ல போறாக்கள வாய் பார்த்தோம். அப்படியே கொஞ்ச நேரத்துல நம்ம பையன் ரெடி ஆயிட்டான். சும்மா பல்லன்னு தங்க மாதிரி மினுங்கிறான். இப்பதான் பார்க்க லட்சணமா இருக்கு. அப்படியே கையோட வீட்டை போய் மதிய சாப்பாட்டுக்குள்ள இறங்கிட்டேன். சாப்பிட்டு முடிய அப்பா ஒரு வேலை சொன்னார். இந்த ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ற ஆம்பிளிஃபையர் ஏதோ பழுதாகிட்டான். அதை கொண்டு போய் கடையில காட்டிட்டு வரட்டாம்னு சொன்னேன். அப்படியே நண்பரையும் கூட்டிட்டு காட்ட போயிட்டேன். காட்ட போன இடத்துல ஒரு ஐட்டம் ஒன்று என்ன கண்ணில் பட்டுச்சு. ஐட்டம்டா வேற ஒன்றும் இல்ல, இந்த பியானோ தான் சொன்னேன். இந்த மாதிரி பியானோ இப்பதான் நேர்ல பாக்குறேன். பார்த்த உடனே நம்ம தம்பி தேவாக்கு போட்டியா வந்துரும்னு பார்த்தேன். அதுக்கு தான் நம்ம அணி அண்ணன் இருக்கிறாரு. அப்படியே கொண்டு போன ஆம்பிளிஃபையரை கொடுத்துட்டு நண்பர் ஹெல்மெட் வாங்கணும்னு சொன்னேன். இவ்வளவு நாளும் ஹெல்மெட் என்ற பேர்ல சட்டியை போட்டோன்னு தெரிஞ்சா. இப்பதான் உருப்படியா ஒரு வேலை பாக்குறான். ஹெல்மெட்டை வாங்கிட்டு நான் வழக்கம் போல ஓபன் பண்ணேன். அப்படியே அங்கிருந்து விடை பெற்று காகல்ஸுக்கு போனோம். வழக்கம் போல ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சு கொண்டு அடுத்து என்ன பிளான் பேசினோம். அந்த டைம் பார்த்து ஆம்பிளிஃபையர் கொடுத்தான்னா கால் பண்ணேன். அந்த ஆம்பிளிஃபையர் ரிப்பேர் பண்ணிடலாம் சரின்னு அப்பாக்கு கால் பண்ணேன். அப்பா சொன்னார் சரி வா வீட்டு. போற வழியில மரத்தூள் வாங்கி கொண்டு வர சொன்னார். அதையும் வாங்கிட்டு வீட்டை போனா. திருப்பூர் வேலைக்கு அனுப்பிட்டேன். விடிய 10 மணிக்கு வலிக்கிட்டது. இன்னும் வீட்டை போகல. பிறகு என்ன செய்யறது? அப்படியே போனேன். எல்லா வேலையும் முடிச்சேன். வீட்டை வர 7 மணி ஆச்சு. வந்த கையோட சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். இத்துடன் முடிச்சு கொள்கிறேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.